வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி மருத்துவ குணமுள்ள முடக்கத்தான் அடை தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பச்சரிசி நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச அரிசியை காலையில் கழுவி எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சுக்கு பொடி, ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கீரை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக உள்ள புளிப்பா தயிரை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் தோசை கல்லை வச்சு இன்னும் 2 கரண்டி மாவை விட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். சுற்றி எண்ணெயை விட்டுக்கலாம். இது ஊற்றும் போது கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும், எடுக்கவும் ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், திருப்பி விடுற ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக 2 பக்கமும் நிதானமாக பிரட்டி விட்டு கொஞ்சம் மொறுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப டேஸ்டியான முடக்கத்தான் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ இது உடம்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு சாப்பிடலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும், பாருங்கள். நன்றி, வணக்கம்.